வணக்கம் மக்களே! வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில முக்கியமான புதிய அறிவிப்புகளையும், பாதுகாப்பு மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இதை எல்லாம் நீங்க கவனமா செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களோட வங்கி கணக்கு திடீர் ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதை பற்றி முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னா, வீடியோ ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன் முடிஞ்சளவு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் எனக்கு கொடுத்துட்டு போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வங்கியில கணக்கு வைத்திருப்போருக்கு பணம் பாதுகாப்பு மற்றும் வங்கி கணக்கு பயன்பாட்டிற்காக நிறைய விதமான புதிய அறிவிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. அதுல முதல் அறிவிப்பா, வங்கி கணக்கு ஓபன் பண்ணி ஒரு ஆண்டு காலம் ஆயிடுச்சு, இல்ல நான் ஒரு வருஷமாவே யூஸ் பண்ணாம இருக்கேன் அப்படின்ற பயனற்ற கணக்குகள் நீண்ட நாட்களாக பூஜ்ய இருப்பு வைத்துள்ள ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் மீது வங்கிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அந்த வகையில 12 மாதங்களா எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்யப்படாம அப்படியே இருக்கக்கூடிய வங்கி கணக்குகளோட ஏடிஎம் மற்றும் ஆன்லைன் பேங்கிங் சேவைகள் தற்காலிகமாக முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உடனே இதை நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கணக்கு முடக்குவதை தவிர்க்கிறதுக்காக உங்க கணக்குல அட்லீஸ்ட் ஒரு தொகையாச்சும் ஒரு 5 ரூபா 10 ரூபாவாச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க யூபிஐ மூலமா. இப்போ அதிக அளவில் நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது தான் பண்றோம். கையில காசு வச்சுட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இந்த நிலையில ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அப்படின்றது நிறையவே நடந்துட்டு வருது. இதை தடுக்கிறதுக்காக வங்கிகள் தங்களுடைய மொபைல் ஆப் மற்றும் இணையதள பக்கங்களில் கூடுதல் பாதுகாப்பு நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம மொபைல் பேங்கிங் நாமளாவே ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா இதற்கு மேல நீங்க மொபைல் பேங்கிங் இல்லைன்னா நெட் பேங்கிங் இந்த சேவைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா வங்கி வாடிக்கையாளர்களிடமிருந்து வங்கிகள் ஒரு முறையான ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கூடவே இரு அடுக்கு பாதுகாப்பு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்க ஆன்லைன் மூலமா ஜிபே, போன்பே, பேடிஎம் போன்ற ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணும்போது அது கூட 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பின் மட்டும் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அப்படி இல்லைன்னா உங்களோட கை விரல் ரேகை இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரி நீங்க கொடுக்கணும். இது கட்டாயமாக்கி இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க ஆன்லைன் மோசடி மூலமா சிக்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி சில முக்கியமான விதிமுறைகளையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதனால வங்கிகள் இன்னுமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸை வச்சுக்க போறாங்க. அதாவது உங்க வங்கி கணக்குல இருந்து ஆன்லைன் மோசடி மூலமா பணம் திருடப்படுது அப்படின்னா அதற்கு வாடிக்கையாளர்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு தெரிய வரும் பட்சத்துல குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த காலம் 45 நாட்களுக்குள்ளாரையே அந்த பணத்தை வங்கிகள் உங்களோட வங்கி கணக்கிற்கு திருப்ப வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணாம உங்களோட பணம் காணாம போகுது அப்படின்னா ஸோ இதற்கு முழுக்க வங்கிகள் மட்டும்தான் காரணம். நம்ம அனைவருக்குமே தெரிந்தது, ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிட்டு இருக்கும், ஆனா நமக்கு பணம் கிடைக்காம போயிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விதிமுறைகள்ல சில முக்கியமான விதிகளை மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏடிஎம் எந்திரத்துல இருந்து தொழில்நுட்ப கோளாறால் பணம் வராம கணக்குல இருந்து பணம் டெபிட் பண்ணப்பட்டுச்சுன்னா அதற்கான ரீஃபண்ட் தொகையை வங்கி குறிப்பிட்ட நாட்களுக்குள் தராவிடில் அபராதம் விதிக்கும் நடைமுறை வாடிக்கையாளர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதாவது 5 நாட்களுக்குள்ளார ரீஃபண்ட் பண்ணிடணும் பணத்தை வங்கிகள். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்குமே 100 ரூபா ஆனது அபராதமா வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு செலுத்தணும் அப்படின்ற சூப்பரான அப்டேட்டையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க புதிய அறிவிப்பா. அண்ட் இது கூடவே ஏடிஎம்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில ஒரு சூப்பரான அம்சத்துடன் புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் அமைக்கப்படும் ஏடிஎம் இயந்திரங்கள்ல பார்வையற்றோருக்கான ஆடியோ வழிகாட்டுதல்கள், பிரெய்ஸ்லி எழுத்துக்கள் கொண்ட கீபேட் மற்றும் சக்கர நாற்காலி பயன்படுத்துவர்கள் எளிதாக அணுகும் வகையில் சரிவு பாதைகள் இருப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதனால மாற்றுத்திறனாளிகளும் இனிமே வங்கியில போயிட்டு பணம் எடுக்க முடியும், யாரோட ஹெல்ப்பும் இல்லாம. உங்க வங்கியில இருந்து பணம் காணாம போகுது அப்படின்னா உடனே 1930 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க புகாரை தெரிவிச்சிருங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உங்களை மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு தெரியும் பட்சத்துல உங்களுக்கு அந்த அமௌண்ட் வங்கி மூலமாவே ரீஃபண்ட் கிடைச்சிரும். நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகையெல்லாம் வராம இருந்திருக்கும். அவங்க உங்களோட வங்கி கணக்கோட ஆதார் அட்டையை இணைச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி ஆதார் அட்டையை இணைச்சிருங்க. இணைக்காத பட்சத்துல அரசோட எந்த ஒரு சலுகையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்
அக்கௌண்ட்க்கு வராது. இவை அனைத்தும் தான் RBI இப்ப அறிவித்துள்ள முக்கியமான அறிவிப்புகள். கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.